அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த உலகம் நல்லா இருந்தாலும் பேசுது, சோத்துக்கு வழி இல்லாமல் கிடந்தாலும் பேசுது, கெட்டு போனாலும் பேசுது, செத்தாலும் பேசுது, வாழ்ந்தாலும் பேசுது. ஆக மனுஷனாக பிறந்த எல்லாரும் ஏதாவது பேசிட்டு தான் இருப்பாங்களான்ட்டு. நம்ம உண்டு, நம்ம குழப்பு உண்டுன்னு நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ இழந்துட்டோம், ஏமாந்துட்டோம். அது ஏமாற்றிட்டாங்க. வாழ்க்கையில் நிறைய ஏமாந்து ஏமாற்றப்பட்டு இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் இன்றைக்கி ஒரு கொட்டாயை போட்டு உக்காடுறோன்னா அது என்னோட திறமை. நான் 2 வயசுலேருந்து என் பிள்ளைய கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி எவ்வளோ கடன் அடைச்சி லோன் கட்டி முந்திரி பேர் கம்பெனி அங்கே எங்கன்னு வேலைக்கு போய் கடைசியாக இந்த ஊர்கால் படையில் சேர்ந்து இப்படியே எப்படியெல்லாம் இந்த பிள்ளைய வளர்க்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அன்னைக்கெல்லாம் அந்த பிள்ளைக்கு ஒரு 10 ரூபா ரொட்டி வாங்கி கொடுக்க எந்த சனம் சதி சொந்த பந்தமும் வரல. எங்கள் அம்மா அப்பா என் தம்பி தங்கச்சி தவிர யாராலையும் எந்த புண்ணியமும் கிடையாது. ஆனால் அன்னைக்கு கெடுதல் பண்ணுறதுக்கும் தொலை தான் போகிறாங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோலாம் எங்களெல்லாம் வீடியோவில் பார்த்துட்டு யூடியூப்பில் அவ்வளோ சம்பாதிக்கிறா இவ்வளோ சம்பாதிக்கிறா அப்படின்னு ஊர் ஃபுல்லாக பேச்சு. அதாவது ஊர் ஃபுல்லான்னு இல்லை, எனக்கு சொந்த பந்தங்க என் குடுத்தனத்தை கெடுத்தாங்க பாரு. அவங்கெல்லாம் வீடியோ போடுறது அம்மா வருதாமே இம்மா வருதாமே. ஒரே ஒரு மாதம் 11,000 காசு எடுத்தான். அதுக்கப்புறம் இன்னமும் யூடியூப்பில் சம்பளம் எடுக்கவே இல்லை. 3 மாதமாக 45 ஏறி இருக்குது. அது இந்த மாதம் லாஸ்ட்டாக தான் எடுக்க முடியும். ஒரு மாதத்துக்கு $50 கூட ஏற மாட்டேங்குது. 2 மாதத்துக்கு ஒரு டைம் கூட $100 வர மாட்டேங்குது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நான் என் பிள்ளைய வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அன்னைக்கு என் குடும்பத்தையும் வீணாக்கி என் புருஷனுக்கு வேறு கல்யாணம் பண்ணி ஒருத்தன் ஒரு கல்யாணம் பண்ணுறான்னா, ஒரு தப்பான வழிக்கு போகிறான்னா அவனை திருத்தி அவனை நல்ல ஒரு தாயும் பிள்ளையும் தவிக்க விட்டு இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. அவனுக்கு துணை போய் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என் குடுத்தனத்தை கெடுத்த யாரும் நல்லாவே இருக்க மாட்டாங்க. என் வயிறு எரிஞ்சு சொல்கிறான், நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமாக தான் போவாங்க. என் குடும்பத்தை எவங்க கெடுத்தாங்களோ, என் புருஷனுக்கு எவன் கல்யாணம் பண்ணி வச்சு என் குடும்பத்தை கெடுத்தாங்களோ கண்டிப்பாக அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க. என் வயிற்றுச்ச நான் யார் ரொம்பக்கும் போகல, யாரையும் கெடுக்கணும்னு நினைக்கல. நான் ஒரு அப்பாவி. நான் கட்டின துணியோட அந்த கட்டின சேலையோட அந்த ஊரை விட்டு வந்தேன். எனக்கு 10 ரூபா புண்ணியம் இல்லை. 1.5 வயசு பிள்ளை 2 வயசு பிள்ளையோட கட்டின துணியோட இந்த வயசு 14 வயசு வரைக்கும் இந்த பிள்ளைய வளர்த்துருக்கேன், காப்பாற்றிருக்கிறேன். நல்லது கெட்டது பார்த்து இன்னைக்கு நான் என்னோட உழைப்புக்கு என்னால் இடம் வாங்கி கட்ட முடியல. இருந்தாலும் என் அம்மா வீட்டில் கொஞ்சம் இடம் பின்னாடி கொடுத்தாங்க. நீ உன் பையன் பெரியவன் ஆனதுக்கப்புறம் நீ போய் தனியாக சம்பாரித்து இடம் வாங்கி கட்டிக்க அப்படின்ட்டு. இது ஒரு லட்சம் நெருங்கும் இந்த வீடு. கண்டிப்பாக 95,000 தாண்டிடுச்சு. 1 லட்சம் ரூபா வீடு இது. இதுக்கும் நான் எத்தனை லோனு போட்டிருக்கேன், குழுவில் கடன் எடுத்திருக்கிறேன், எத்தனை நகை காங்கா போனால் அடகு வச்சுருக்கிறேன், இவ்வளோ கைமாத்து கடன் வாங்கியிருக்கேன், ஃபைனான்ஸ் போட்டிருக்கேங்கிறது எனக்கு தான் தெரியும். இப்படிலாம் போட்டு நான் வச்சுருக்கிறேன். இப்போ இம்மனும் பண்ணதுக்கு அன்னைக்கு என்னையும் பிள்ளைக்கு தெருவில் விட்டுட்டு இன்றைக்கி நான் காசு சம்பாதிக்குது. யூடியூப்பில் அம்மா சம்பளம் வருதான் இதெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இதெல்லாம் நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? நீங்களே சம்பாரித்து கொடுக்குறீங்க, உங்கள் அக்கௌண்ட்டு காசை கொடுக்குறீங்க, எல்லாம் வயிற்றுச்ச பிடிச்சா. இந்த வீடியோ பார்க்குறதுல இப்படி தான் ஒரு 4-5 டிக்கெட்டு வயிற்றுச்ச பிடிச்சி போய் நீ நல்லா யூடியூப்பில் சம்பாதிக்கிற, நீ நல்லா யூடியூப்பில் என்னத்தான் சம்பாதிச்சிட்டு ஒரு 10,000 சம்பாதிச்சிட்டு இதுக்கே நீ குத்திக்கிற குடஞ்சிக்கிற. ஒரு பொம்பளையாக இருந்து ஒரு பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தனியாக வாழ்கிற பொம்பளைங்கிட்ட போய் கேட்டுப்பாரு. நல்லவனும் கெட்டவனும் குடிகாரனாக இருந்தாலும் 10 ரூபாயாக இருந்தாலும் ஒரு ஆம்பளை கையால் 10 ரூபா ஒரு குடும்பத்தில் வருமானம் வந்தால் அது ஒரு தனி கணக்கு. இதே ஒரு பொம்பளை மாதம் 50,000 சம்பாதிச்சாலும் அது வேறு கணக்கு. 1000 இருந்தாலும் ஆம்பளை 10 ரூபா சம்பாதிச்சு கொடுத்தா தான் அந்த குடும்பம் கரெக்டாக இருக்கும். ஒரு பொம்பளை 10 ரூபா வேலைக்கு போனாலும் சரி, 10,000 ரூபா வேலைக்கு போனாலும் சரி, எவ்வளோ வந்தாலும் அவளுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது அதை குடும்பத்தை நடத்தி வர்ற பொம்பளைக்கு தான் தெரியும். என் குடும்பத்தை யாராவது அழிச்சு இன்னைக்கு நானும் என் பிள்ளையும் தெருவில் நிற்கிறோம். இன்னைக்கு நானும் என் பிள்ளையும் நிற்க இடம் இல்லாமையும் குந்த இடம் இல்லாமையும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ எங்கள் வயிற்றுச்சேன். நான் அப்பாவி. நான் யாரு கூடயும் கெடுக்கல, திருடலை, பொய் சொல்லலை, அவசரி போகல. நான் என் மனசுக்கு எது சரின்னு கொடுத்தோ அதை செஞ்சுட்டு நான் போயிட்டுருக்கேன். நான் என் குடும்பத்தை நான் யாரு கூடயும் கெடுக்கல. என் குடுத்தனத்தை எவங்க கெடுத்தாங்களோ அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமாக போவாங்க. அவங்க ஆணு பொண்ணை கேட்கும். நானும் என் பிள்ளையும் தவிக்கிறாப்புல அவங்க குடும்பம் பேர பிள்ளையோ தவிக்கும், கண்டிப்பாக தவிக்கும். ஒரு காலத்துலேயாவது கேட்கும். நான் விடுற கண்ணீருக்கு கண்டிப்பாக பலன் இருக்கும்.
இதில் எதுக்கு நாங்கள் எங்கேயோ யோகத்தையோ முட்டிகிட்டு கிடக்குறோம், மோதிட்டு கிடக்குறோம். ஒரு வீடியோ எடுத்து அதை அப்லோடு பண்ணுறதுக்கும் நான் தனியாளாக இருந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதினேன், போலீஸ் எக்ஸாம் எழுதினேன். அதில் ஹைட்டில் போயிடுச்சு, ஒரு பாயிண்ட் கம்மியாக போயிடுச்சு. எனக்கு 159 இருக்குன்னு 58 தான் இருந்தேன். எக்ஸாம் பாஸ் பண்ணி அது கிடைக்காம போயிடுச்சு. குரூப் 4 174 மார்க் எடுத்து இன்னும் ஒரு 10 கொஷின் அடிச்சிருந்தேன்னா நான் வந்து விடக்கோட்டாவில் வேலைக்கு போயிருந்துருக்கலாம். அதுவும் போக முடியல. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு படித்து பரிச்சை எழுதியும் கிடைக்கல. முடியாத பட்சத்துக்கு எவ்வளோ பெரிய யூடியூப் சேனல் வச்சு நல்ல நிலைமைக்கு வந்துருக்காங்களே, நம்மளும் ஒரு முயற்சி பண்ணி பார்க்குமே அப்படின்னு வந்தால் ஏன் அந்த உலகங்கள் ஏன் ஏதோ ஒரு முட்டி போட்டு ஏந்திரிச்சு ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒன்று பண்ணணும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன் நீங்கள் வந்து இடையூறாக இருக்கீங்க? சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, ஏன் ஏதாவது நம்ம வீடியோ பார்க்குறோம், நம்மளால முடிஞ்சால் ஏதாவது ஒரு நல்லது சொல்லணும், இல்லை ஒரு வாழ்த்திட்டு போகணும். இல்லையா பிடிக்கலையா தள்ளிவிட்டு போயிட்டே இருக்கணும். இன்ன வரைக்கும் நமக்கு அது மாதிரி மனசு நோக்கிற கமாண்ட் எதுவும் வரல. ஒருத்தர் தான் தொடர்ந்து, அது எனக்கு ஆகாதவங்க கூட இருக்கலாம். இந்த ஐடின்னு ஒன்று மாற்றி ஒருத்தவங்க 100 ஐடி மாற்றி வச்சுருக்காங்களே. எனக்கு ஆகாத டிக்கெட்டு நிறைய இருக்குது. என்னை எப்போ குழியில் தள்ளலாம் ஒரு சில கூட்டம்லாம் அதுக்குள்ளே வேணும்னு ஒரு ஆளுக்கு 100 ஐடியை வச்சு மாற்றி கூட கமாண்ட் போட்டுட்டு கிடக்கும். இவன் நல்லா காசு சம்பாதிக்கிறேன், இவன் நல்லா காசு சம்பாதிக்கிறேன், இதே கமாண்டே ஒருத்தன் போட்டுகிட்டே இருக்கிறான்ப்பா. அப்போ எம்மா இப்படி வைத்தரிச்சு ஒரு பொம்பளைகிட்ட போய் போட்டி போடுறியா? என்ன இது? சப்பா, கடவுளை வாழவும் விட மாட்டேன். கடவுள் வாழ வைக்கிது ஏதோ ஒரு ரூபத்தில். மக்கள் இருக்கிற மக்கள் உறவினர்களாக யாராக இருக்கட்டும் வாழவும் விடாது, சாவும் விடாது. ஒரு பொம்பளை நல்லவளோ கெட்டவளோ அவளுக்கு ஒரு ஆம்பளை தொண்ணு இருந்துட்டா அவள் பக்கம் அவள் பேச்சை யாரும் எடுக்கவே மாட்டாங்க. அவள் தப்பே பண்ணாலும் சரி அவங்கள பற்றி ஊர்களுக்கு எதுவுமே பேசாது. ஏன்னா அவனுக்கு பக்கத்துலேயே புதுசாக இருக்காங்க. ஒரு தனியாக இருந்துட்டான்னா நம்மளை இந்த வரைக்கும் அந்த அளவுக்கு யாரும் எதுவும் பேசுகிற அளவுக்கு சரி, ஊர் உலகமும் சரி பேசுகிற அளவுக்கு நம்ம எதுவும் நடந்துக்கல. நம்ம உண்டு நம்ம குழப்பம் உண்டுன்னு போயிட்டு இருக்கோம். எனக்கு அக்கம் பக்கத்தில் எது நடந்தால் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து என் குழப்பம் உண்டு, எனக்கு டியூட்டி வந்துதான் டியூட்டிக்கு போவேன். இல்லையா ஏதோ ஒரு வீடியோ எடுப்பேன், ஏதோ ஒரு வீட்டு வேலையை செஞ்சுட்டு நான் மட்டும் என் அடுத்தவங்க கதையை கூட நான் பேச மாட்டேன். என் ஊரில் என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. நானும் அப்படி தான் இருக்கேன். ஏன்னா நமக்கு 1008 பிரச்சனை. ஐயோ நாளைக்கு என்ன பண்ணுறது, இந்த செலவுக்கு என்ன பண்ணுறது, லோனுக்கு நம்ம இதை யோசிக்கிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, நமக்கு இந்த பிரச்சனை தான் நமக்கு பெருசாக இருக்குது. நம்ம எங்கே அடுத்தவங்க கதையெல்லாம் பேசுறது? இது வந்து எல்லாருக்கும் இல்லை நண்பர்களே, யாரும் தப்பாக நினைக்காதீங்க. என் காதுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்துச்சு, அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் இந்த விஷயத்த. நான் யூடியூப்பில் சம்பாதிக்கிறேன். என்னத்தை நான் சம்பாரிச்சிட்டேன் நீங்களே பாருங்கள். வீடியோலாம் எடுத்து லாங் வீடியோலாம் 1000 2000 இப்படி தான் போகுது. $1/2 $1/4 $3/4 ஏறுது. இதில் என்ன எத்தனை லட்சம் நான் சம்பாரிச்சிட்டேன்? சரி, ஓகே நண்பர்களே. நான் வந்து இதை வந்து எல்லாருக்கும் சொல்ல, ஒரு சில எனக்கு ஆகாதவங்க என் கொடுத்த கெடுத்தவங்க அதை மாதிரி பேசிக்கிறாங்க. அவங்க இந்த வீடியோ பார்க்கணுங்கிறதுனால தான், அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோவே போடுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் அது மாதிரி நீங்கள் உங்கள் தப்பாக நினைக்காதீங்க. சரி, ஓகே நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் விஜய் சனாபனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.